ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தன் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் 1 and 2. வாங்க ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ப்ராக்டிக்கல் புக் கிடையாது. இது கல்வி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்த ஹேண்ட்புக்கில் கரெக்ஷன்ஸ் இருந்தது. பட் இது கொஞ்சம் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அவங்களா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கல்வி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான். ஓகேயா, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே ஏபி அப்படின்னு 2 கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னாக்கா, ரைட் அ ப்ரோக்ராம் டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பர் யூஸிங் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் த ப்ரோக்ராம் எழுதணும் நீங்கள் ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தான் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக வர ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னாக்கா, இப்போ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா 5லேருந்து 1 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். விச் மீன்ஸ் 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் தான் 5ஓட ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 10ஓட ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 10 × 9 × 8 × 7 அப்படின்னு 1 வரைக்கும் வரணும். இதோட வேல்யூ தான் 10ஓட ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு அப்படின்னாக்கா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கண்டிஷன். ஸோ கோடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா இன்புட் ஃபங்க்ஷன். என்டர் அ நம்பர் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாக தெரியும். இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கதால வேல்யூ ரன் டைமில் தான் உங்களுக்கு வாங்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. ரன் டைமில் தான் அது கெட் பண்ண போகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் வரும். இது என்ன டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இன்ட். ஸோ நம் அப்படிங்கிற வேரியபிள் இன்ட் டேட்டா டைப் விச் இஸ் இன்டீஜர் டேட்டா டைப். அங்கே இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதால ரன் டைமில் தான் அந்த நம்முக்கான வேல்யூ வாங்க போகுது. அதே மாதிரி என்டர் அ நம்பர் அப்படிங்கிற இந்த டபுள் கோட்டடுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாக தெரியும். அதுக்கு பக்கத்தில் தான் கர்சர் பிளிங்க் ஆகிட்ருக்கும். ஸோ அங்கே நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை நம் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கான வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் நம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு 0. டபுள் ஈக்குவல் இருந்ததுன்னா அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் கண்டிப்பாக 0வாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் நம் ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் 0வாக இருந்ததுன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ என்ன அப்படின்னாக்கா நம் அப்படிங்கிற வேல்யூ நம்ம 0 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட டிஃபால்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா 1. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னாக்கா ஃபேக்ட் ஈக்குவல் 1 அப்படின்னு வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்ட்டு வெளில வந்துடும். இன்கேஸ் நம் இப்போ 0 ஈக்குவல் 0 கொடுக்காம ஒரு நீங்கள் 2 3 இல்லை 5 6 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஈக்குவல் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த வேல்யூவை அது கெட் பண்ணிக்கும். இது வேல்யூவை எடுத்துகிட்டு இது கீழே இருக்க லைன்ஸ் எல்லாம் கன்சிக்யூட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னாக்கா இந்த இது ஒர்க் பண்ணிவிட்டு லைன் வெளில போய் ஒர்க் பண்ண முடிஞ்சிடும். இதுவே இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாக்கா இந்த ஃபேக்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை அது செக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேயா, ஸோ இங்கே தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டோட வேல்யூவை 1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, num + 1. ஓகே, ஆக்சுவலி இங்கே தான் இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். num + 1 பதிலாக num 1+ அப்படின்னு இருக்கும். அது என்ன சொல்கிறது, எரர் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுதான் எரர் அப்படின்னு உங்களாலையும் சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா num 1 அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் தான். அது ஒரு கரெக்டான வேரியபிள். ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறத பெருசாக யாருமே கவனிக்க மாட்டாங்க பசங்க. ஸோ இந்த எரர் அங்கே இருந்தது. இதை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, num + 1 ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டோம். ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ அப்படிங்கிற வேல்யூவுக்கு ரேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 1லேருந்து num + 1. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா
ஸ்டார்டிங் வேல்யூ கொடுப்போம், அதாவது 1 கொடுத்துருக்காங்க. எண்டிங் வேல்யூ வந்து இப்போ நீங்கள் 5 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 6ன்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து 5 வரைக்கும் கண்டுபிடிக்கும். 7 கொடுத்தீங்கன்னாக்கா 6 வரைக்கும் கண்டுபிடிக்கும். அதனால தான் அவங்க நம் வேல்யூவோட +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபேக்டோரியல் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்லேருந்து 1 வரைக்கும் அது வந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த ஓட வேல்யூவோட 1 ஆட் பண்ணி அந்த நம்பர்லேருந்து 1 வரைக்கும் ரேஞ்ச் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும், லூப் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் 5 கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே என்ன வரும்னா 1,6 அப்படின்னு சேவ் ஆகும். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் ரன் ஆகுதா 1 2 3 4 5 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகியிருக்கும். ஓகேயா, இதுதான் இந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, num+1 எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டூ ஐ. ஸோ இங்கே நம்ம ஃபேக்டோட வேல்யூ சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1 அப்படின்னு. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நீங்கள் இங்கே வேல்யூ செக் பண்ணுறீங்க. 0 இல்லை அப்படின்னாக்கா ஃபேக்டோட வேல்யூவை 1ன்னு செட் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு வந்துடும். இன்கேஸ் 0வாக இருந்ததுன்னா ஃபேக்ட் அப்படின்னே 1 அப்படின்னே டேரெக்டாக வச்சுட்டு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ இந்த 2 லைனும் ரன் ஆகாமல் போயிருக்கும் 0வாக இருந்தால். 1 2 3ன்னு வேறு ஏதாவது நம்பராக இருந்ததுன்னா இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டூ 1. ஃபேக்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. ஸோ ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டூ ஐ. ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப ஐயோட வேல்யூ 1, ஃபேக்டோட வேல்யூ 1 நமக்கு தெரியும். ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 × 1 1. செகண்ட் டைம் ரன் பண்ணுறப்ப ஐயோட வேல்யூ 2. ஸோ இங்கே ஏற்கனவே ஃபேக்டில் 1 இருக்கிறதால 1 × 2 2. இப்போ ஃபேக்டோட வேல்யூ 2ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். மறுபடியும் தேர்ட் டைம் ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லூப். இப்போ ஐயோட வேல்யூ 3, ஏற்கனவே ஃபேக்டில் வேல்யூ வந்து 2 அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். ஸோ 2 × 3 6. மறுபடியும் ரன் ஆகும் 4, ஐயோட வேல்யூ 4, 6 4s are 24. மறுபடியும் ரன் ஆகும் ஐயோட வேல்யூ 5, 24 × 5 வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு 120. ஸோ 5 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 120. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் 10 கொடுத்தாலும் வரும், 100 கொடுத்தாலும் வரும், 1000 கொடுத்தாலும் வரும். ஆனாக்க நம்ம இங்கே இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கான எவ்வளோ ரேஞ்சோ அந்த ரேஞ்சுக்கான ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். இந்த ரேஞ்சை எக்ஸிட் ஆகிறப்போ வந்து உங்களுக்கு எரர் ஷோ பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 12 15 20 இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப பெரிய நம்பர் 100லாம் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரன்னே பண்ணாது. சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் அது பாட்டுக்கு லோட் ஆகி போய்கிட்டே இருக்கும் நம்பர்ஸ். ஸோ யூ சப்போஸ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ இப்போ வேல்யூ கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஃபேக்டில் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 120. இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஃபேக்டோரியல் ஆஃப் நம் இஸ் ஃபேக்ட். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் 5 இஸ் ஃபேக்டில் என்ன வேல்யூ இருக்குது 120. இதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேயா, நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்டென்டேஷன் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பாருங்கள். இஃப்க்கும் இந்த ஃபேக்ட்டுக்கும் நடுவில் 2 டேப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேப் கீயை 2 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 டைப் பண்ணணும். மினிமம் 1 டைமாவது அந்த ஃபேக்ட் ஈக்குவல் டு 1க்கு முன்னாடி டேப் கீ கொடுத்துருக்கணும். செகண்ட் ஃபேக்ட் பாருங்கள், இஃப்க்கு நேராகவே இருக்குது. அது அப்போ தான் வந்து இஃப்க்கு, அதாவது லூப் எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இஃப்க்கு அப்புறம் வர்ற அந்த இஃபோடைய பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் அது ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுங்கிறதால டேப் கீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதால இந்த ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐயும் வந்து டேப் ஸ்பேஸ் தள்ளி தான் வந்திருக்கு. அது மட்டும்தான் லூப்புக்குள்ளே இருக்குது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் அப்படிங்கிறதால நார்மலாகவே எல்லா லைனும் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் பிரிண்ட்டும் லூப்புக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாக்கா ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐக்கு நேராக தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கணும். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதோட சாம்பிள் அவுட்புட் வந்து இதுதான். 5 கொடுத்துருக்காங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே செகண்ட் ப்ரோக்ராம் 1லேயே பி. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு சம் த சீரீஸ் 1/1 + 2^2 + 3^3 + 4^4/4 இந்த மாதிரி n⁴n/n வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட் அவங்க வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் த சீரீஸ் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு.
ஸோ சம் ஆஃப் த சீரிஸ் அப்படிங்கும்போது ஒரே மாதிரியான விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்க போகுது. எல்லாமே வந்து ஆட் தான் பண்ண போகிறோம். இங்கேயும் நீங்கள் பாருங்கள் 1/1, அப்புறம் 2^2/2, 3^3/3, 4/4 இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து லூப்பில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம ஃபார் லூப் சூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம இங்கே 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு n அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு which is equal int of input of enter a value of n. இந்த enter a value of n அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கதால n-க்கு அப்புறம் கர்சர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நம்பரில் n பண்ணும். இது என்ன சம் ஆஃப் சீரிஸ். நம்ம n வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரைக்கும் ரன் ஆகும் இந்த ப்ரோக்ராம். இன்ட் அப்படிங்கிறதால நியூமெரிக்கல் டேட்டா டைப் தான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும், இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து s is equal 0 அப்படின்னு கொடுத்துக்கிறோம், which is டோட்டல். சம் ஆஃப் சீரிஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 0.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் i in range of 1, n+1. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே நம்ம என்ன வேல்யூ கடைசியாக வரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு +1 வேல்யூ வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. 5 கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 6 வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ தான் 1லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும். 7 வரைக்கும் வரணும் அப்படின்னாக்கா 8 நம்பர் கொடுக்கணும். அப்போ தான் 7 வரைக்கும் ரன் ஆகும். இந்த ஐயோட வேல்யூ என்னன்னு தெரியுங்களா. 1 ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்போ 1 இருக்கும், செகண்ட் டைம் ரன் ஆகிறப்போ 2, தேர்ட் டைம் ரன் ஆகிறப்போ 3, ஃபோர்த் டைம் ரன் ஆகிறப்போ 4 அப் டு n வரைக்கும் வரும். இங்கே n+1 வர்றப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியில் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதுதான் வந்து லாஜிக். உங்களுக்கு எக்ஸாக்ட் லாஜிக் இது மட்டும்தான். a is equal float of i into i divide by i. இந்த i ஸ்டார் i இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா i பவர் i. ஏன் i பவர் i கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இங்கே நம்ம அப்படி தானே கொஷினில் இருக்குது. 2க்கு பவர் 2ஆகவே இருக்குது, 3யோட பவர் 3a, 4ஓட பவர் 4a இருக்கும், 5ஓட பவர் 5, என்னோட பவர் na தான். அதனால் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறப்ப இந்த ஐயோட பவர் வந்து ஐலேயே இருக்கணும். செகண்ட் டைம் ரன் ஆகிறப்ப 2a வந்து 2ஓட பவராக இருக்கணும். அப்படிங்கிறதால we are using i ஸ்டார் i. ஜென்ரலாகவே டபுள் ஸ்டார் இருந்ததுன்னா என்ன மீனிங் அப்படின்னா பவரில் வேல்யூ போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஐயோட பவருக்கு செகண்டாக இருக்குல்ல அந்த வேல்யூ வந்து பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். டிவைட் பையும் ஐ தான், ஏன்னா நம்ம கொஸ்டின் அந்த மாதிரி தான் 2/2, 3/3 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் தாங்கிறதால நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக போச்சு. அதனால தான் ஃபார் லூப்பே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வேல்யூவை ஃப்ளோட்டில் தான் சேவ் பண்ண முடியும், ஏன்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் டெசிமல் வேல்யூஸ், அதனால தான் ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேல்யூ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூவை ஏல சேவ் பண்ணுவீங்க. நம்ம இங்கே ஏற்கனவே எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப 0 + ஏல உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 1/1ங்கும்போது 1. ஸோ 0 + 1 1ன்னு எஸ்ஸில் சேவ் ஆகும். இங்கே நீங்கள் செக் பண்ணுங்கள், ஃபார் அதுக்குள்ளே தான் ஏ இருக்குது, அதுக்குள்ளேயே தான் எஸ்ஸும் இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த இன்டென்டேஷன் தெரியுதா உங்களுக்கு, டேப் ஸ்பேஸ் நகர்ந்து தான் a is equal float i ஸ்டார் i/iயும் இருக்குது, s equal s + aவும் இருக்குது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். இந்த s equal s + a வரைக்கும் லூப் தான். ஒவ்வொரு டைம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்பையும் a equal float அந்த கேல்குலேஷன் நடந்து s equal s + aங்கிற கேல்குலேஷனும் நடந்து தான் வெளியில் வரும். ஓகே, செகண்ட் டைம் ரன் பண்ணுறப்ப 2ன்னு வந்திருக்கும் ஐயோட வேல்யூ. ஃப்ளோட் 2^2 டிவைட் பை 2, 2 to the power 2ங்கும்போது 4, 4/2னா 2. ஏற்கனவே எஸ்ஸில் வேல்யூ 1 இருக்குது, இப்போ 2ங்கும்போது 1 + 2 3 அப்படின்னு வரும். இந்த மாதிரியே நீங்கள் லூப் வந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ n வேல்யூ வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி எஸ்ஸில் வேல்யூ சேவ் ஆகிருக்கும். n+1ஓட வேல்யூ வரும்போது ஐர ரேஞ்ச் செக் பண்ணுவோம், கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியில் வந்திருக்கும். அது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதாலே டிஃபால்ட்டாக என்னோட வேல்யூ வரைக்கும் தான் போகும், n+1ஓட வேல்யூ வராது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். த சம் ஆஃப் சீரிஸ் இஸ் எஸ்ஸில் என்ன வேல்யூ இருக்கும், லாஸ்ட்டாக என்ன எக்ஸிக்யூட் ஆகி வேல்யூ சேவ் ஆகிருந்ததோ அந்த வேல்யூ உங்களுக்கு ஆகும், எஸ்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகேயா, this is the sample output. enter a value of n is equal to 4. அவங்க வந்து என்னோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எது வரைக்கும் மூவ் ஆகும்னா 1/1, 2^2/2, 3^3/3, 4 to the power 4/4 இந்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் மூவ் ஆகி போயிருக்கும். அதுக்கப்புறம் போகாது, அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், the sum of series is 76.0.
இங்கேயும் நோட் பண்ணுங்கள், n is equal to 4 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் 76.0 வந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்கா என்னோட வேல்யூக்கு என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், இன்ட். ஆனால் இங்கே நம்ம என்ன மாதிரி டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளோட். சேவ் பண்ணுறப்ப அது ஃப்ளோட் வேல்யூவாக தான் சேவ் ஆகிருக்கு. இங்கேயும் பாருங்கள் 0.0ன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துட்டதால வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஸோட டேட்டா டைப் என்னவா போய் சேவ் ஆகும், ஃப்ளோட். ஃபஸ்ட் லெசன் நம்ம செகண்ட் லெசன் டேட்டா டைப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்பே சொல்லியிருக்கேன். நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணலன்னா அது என்ன நம்பர் ரீட் பண்ணுதோ அந்த நம்பர் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும், அதை தான் அது எடுத்துக்கும். 0.0ன்னு அதை ரீட் பண்ணதுமே எஸ்ஸோட வேல்யூ டேட்டா டைப் என்னவா எடுத்துருக்குன்னா ஃப்ளோட்னு எடுத்துருக்கோம். இங்கே ஏக்கு அவங்களே ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஓகே, திஸ் இஸ் யுவர் செகண்ட் ப்ரோக்ராம். ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னா அதுலேயும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏபின்னு. ஃபஸ்ட்டு 2 ப்ரோக்ராமில் மட்டும்தான் ஏபி அப்படின்னு வரும், மற்ற எல்லாமே சிங்கிள் ப்ரோக்ராம் தான். ஓகே, செகண்ட் ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னாக்கா ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராம் தான். ரைட் அ ப்ரோக்ராம் டு யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ் டு செக் வெதர் அ நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நம்பர் வந்து ஆடா இல்லை ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா DEF அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும். ஓகே, அவங்க DEF கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ஆட் ஈவன் அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் வேரியபிள் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நீங்கள் வந்து வேல்யூ எங்கெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏக்கு வரும், ஏலேருந்து தான் உள்ளே வந்திருக்கும். ஸோ இந்த ஏவை தான் நீங்கள் உங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேயா, திஸ் இஸ் யுவர் ஜென்ரல் கண்டிஷன். இஃப் ஏ %2 பர்சன்டேஜ்னு சொல்ல மாட்டோம், அதை மாடுலோ டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஏ மாடுலோ டிவிஷன் 2 = 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1, எல்ஸ் ரிட்டர்ன் 0. ஓகே, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் செக் பண்ண மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆடா ஈவனா அப்படின்னு. இந்த ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் 0 வந்து என்ன அர்த்தம் அப்படிங்க ஃபஸ்ட்டு நான் இந்த இஃபோட மீனிங் சொல்லிடுறேன். இஃப்பில் ஏ வேல்யூ இருக்குது, ஏ %2 = 0. ஸோ இப்போ %2 அப்படிங்கும்போது அதாவது மாடுலோ டிவிஷன் 2. மாடுலோ டிவிஷன் அப்படின்னாக்கா என்னென்னா ரிமைண்டர் வேல்யூ உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் சேவ் பண்ணும். இப்போ ஏல வந்து உங்களுக்கு ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா 5 மாடுலோ டிவிஷன் 2 இருக்குது அப்படின்னாக்கா என்ன சேவ் ஆகும் அப்படின்னா 5/2 பண்ணுறப்போ உங்களுக்கு ரிமைண்டரில் என்ன வேல்யூ சேவ் ஆகும், 1. ஓகே, ஏன்னா 2/2 4 போயிடும், பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வரும். அப்போ இங்கே என்ன ஆகும், ரிமைண்டர் வேல்யூ தான் சேவ் ஆகிருக்கும் இந்த ஏ மாடுலோ டிவிஷன் 2ல் 1 அப்படின்னு. அந்த வேல்யூ ஈக்குவல் 0வாக இருக்கா, அதாவது 0வாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் 0, 0வாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1, இல்லை எல்ஸ் ரிட்டர்ன் 0. ஓகே, இஃப் கண்டிஷன் கிளியராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் 1. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜென்ரலாகவே பூலியன் டைப்பில் தான் வேல்யூ கொடுக்கும், அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு. ரிட்டர்னில் 1ன்னு வந்ததுன்னா அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம், ரிட்டர்னில் 0ன்னு வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் இதையே இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம் == 1 = 0 அப்படின்னு. நான் அங்கேயே வந்து அதை கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும். ஓகே, இப்போ இந்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் புரியுதில்ல. ஏ மாடுலோ டிவிஷன் 2 = 0 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிட்டர்ன் 1 அப்படின்னு கொடுக்கும், எல்ஸ் ரிட்டர்ன் 0. என்ன கண்டிஷன், ஏ மாடுலோ 2. ஏ மாடுலோ 2னா என்ன அர்த்தம், மாடுலோ டிவிஷன் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் ரிமைண்டர் வேல்யூ சேவ் ஆகும். 5/2 பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிமைண்டர் வேல்யூனா 1. அந்த கண்டிஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. 1ங்கிற வேல்யூ 0க்கு ஈக்குவலான வேல்யூ கிடையாது. அதனால் இந்த எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ரிட்டர்னில் 0 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபங்க்ஷன், இது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட ஒரிஜினல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. num = int of input of enter a number. enter a number அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் தெரிய போகுது. இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கதால அந்த enter a நம்பருக்கு அப்புறம் கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்ருக்கும், நம்ம நம்பர் என்டர் பண்ண போகிறோம். ஓகேயா, இது இன்ட் டேட்டா டைப் தான். ஸோ டெசிமல் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது, வெறும் சிங்கிள் நம்பர் தான் என்டர் பண்ண போகிறோம்.
அந்த வேல்யூ எங்கே போய் சேவ் ஆகுது? நம்மள டிஃபால்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்மோட வேல்யூ இங்கே ஏக்கு வந்துடும். ஏ தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த நம்பர் கொடுத்துட்டோமா, நம்ம என்ட்ரு கொடுத்ததுமே இந்த நம்பர் வந்து இங்கே ஏக்கு வந்திருக்கும். இங்கே கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ரிட்டன் 0 வந்திருக்கும். இப்போ இங்கே வாங்க, இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணுவோம். இஃப் ஆட் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம் யூஸ் பண்ணுறோம். அந்த நம் ஈக்குவல் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த கிவன் நம்பர் இஸ் ஈவன். அதாவது என்னென்னா ஆட் ஈவன்கிறது ஃபங்க்ஷன் நேமா, நம் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ என்னவா போகுது? ஏவாக உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதுக்கு வேல்யூ ஈக்குவல் 1 இருந்துச்சு, அதாவது ரிட்டன் வேல்யூ 1 வந்தது அப்படின்னாக்கா கிவன் நம்பர் இஸ் ஈவன். இதுவே அந்த ஆட் ஈவன் நம்பர் வந்து ஈக்குவல் 0வாக இருந்தது அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த ரிட்டன் வேல்யூ 0. இந்த ஈக்குவல் 0 நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்த ரிட்டன் வேல்யூ 0 தான் செக் பண்ணணும். ஏன்னா அது உள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கும் ஏற்கனவே. இதை செக் பண்ணாது, இங்கே வந்து அது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1 0 அப்படின்னு. இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று எடுத்துருக்கோம். 0 எடுத்துச்சு அப்படின்னாக்கா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கிவன் நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேயா, இங்கே அவங்க வந்து இஃப்பும் இஃப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இஃப் யூஸ் பண்ணிவிட்டு எல்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்து எல்இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஸ் பார்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆட் ஈவன் நம் ஈக்குவல் 0வாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணவே முடியாது. அதனால தான் அவங்க வந்து அந்த எல்இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை. ஓகே, இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். டிஇஎஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு, ஆட் ஈவன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஏ அப்படிங்கிறது பேராமீட்டரோட இது வேரியபிள் இல்லைனா பேராமீட்டர். இஃப் ஏ மாடுலோ டிவிஷன் 2 ஈக்குவல் 0 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிட்டன் 1 வரும், இல்லைனா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டன் 0 வரும். இது ஃபங்க்ஷன். கீழே வர்றதான் பேசிக் ஜென்ரல் ப்ரோக்ராம். நம் ஈக்குவல் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். என்டர் அ நம்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இன்புட் கொடுத்துருக்கிறதால இன்புட் அந்த கர்சர் வந்து அந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்ருக்கும். இன்ட் அப்படிங்கிறதால உங்களால் அங்கே நம்பர் மட்டும்தான் என்ட்ரு பண்ண முடியும். இப்போ இந்த நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக ரன் ஆகும். இஃப் ஆட் ஈவன் ஆஃப் நம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஆட் ஈவன் ஆஃப் நம்மில் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 5 ஈக்குவல் 1 செக் பண்ணோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகும். ஆட் ஈவன் 5 அப்படின்னு 5 மாடுலோ டிவிஷன் 2 5/2ஓட வேல்யூ என்ன? 4. 2/2 ஆன்சர் போய்டும், ரிமைண்டர் 1 நிற்கும். அப்போனா ஈக்குவல் 0வா? கண்டிஷன் ஃபால்ஸு, அப்போ ரிட்டன் 0. ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யலை அப்படின்ட்டு வெளில வந்துடும். மறுபடியும் இங்கே எல்எஃப் இருக்கா? ஸோ இப்போ இங்கே இந்த கண்டிஷனை மறுபடியும் ரன் பண்ணி செக் பண்ணும். ஆட் ஈவன் நம் ஆட் ஈவன் 5 இங்கே மறுபடியும் 5 செக் பண்ணும். 5 மாடுலோ டிவிஷன் 2 ஈக்குவல் 0வா? கண்டிஷன் ஃபால்ஸு. எல்ஸ் கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ், அப்போ எல்ஸ் பார்ட்டில் ரிட்டன் 0 தான் என்கிட்ட வேல்யூ இருக்குன்னு இங்கே எடுத்துகிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 0 தான் கொடுத்துருக்கோம். 0 ஈக்குவல் 0. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். அதனால் பிரிண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு நம்பரை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகே, 5 த கிவன் நம்பர் இஸ் ஆட். 6 கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இஃப் பார்ட்டே எக்ஸிக்யூட் ஆகி த கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு வந்துட்டு வெளியில் வந்திருக்கும். ஓகே, திஸ் இஸ் யுவர் செகண்ட் ப்ரோக்ராமில் ஏ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். செகண்ட் ப்ரோக்ராமில் பி என்னென்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ரைட் அ ப்ரோக்ராம் டு கிரியேட் அ மிரர் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் WEL இஸ் ஈக்குவல் LEW. ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரிங்கோட மிரர் இமேஜ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். ஓகே, பட் WEL இருக்குன்னா LEW அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும். அதுதான் வந்து மிரர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, அதை ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ஓகேயா, இதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா DEF ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். REV அப்படிங்கிறது ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நேம். ஃபங்க்ஷன் நேம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் REV. STR1 STR1ங்கிறது தான் நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங். STR2ங்கிறது நமக்கு கிடைக்க போகிற ஸ்ட்ரிங், அதாவது ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் வர போகிற ஸ்ட்ரிங். அதை வந்து ஃபஸ்ட்டு எம்டி ஸ்ட்ரிங்காக அனௌன்ஸ் பண்ணணும். அதனால தான் சிங்கிள் கோட்ஸ் 2 கொடுத்து எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. I ஈக்குவல் லென் ஆஃப் STR1 - 1.
என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயில் வந்து ஒரு நம்பர் சேவ் ஆக போகுது. என்னென்னா LEN ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் லென்த் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்ட்ரிங். STR1ஓட மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதோட மைனஸ் ஒரு ஸ்ட்ரிங் பண்ணி அந்த வேல்யூவை வந்து சேவ் பண்ண போகிறோம். இது வந்து எங்கே போய் சேவ் ஆகுது, ஐ அப்படிங்கிற வேரியபிளில் சேவ் ஆக போகுது. STR1 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா WELCOME 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 7 - 1 6. ஓகே, அப்போ ஐயில் வேல்யூ என்னென்னா 6. இப்போ வைல் கண்டிஷன் செக் பண்ணணும். I > 0 1 ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். கரெக்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, ஏன்னா நம்மள்ட்ட ஐயோட வேல்யூ 6. ஸோ உள்ளே வந்துடும் STR2 ப்ளஸ் ஈக்குவல் STR1 ஆஃப் I. STR2ங்கிற இடத்துல ப்ளஸ் ஈக்குவல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த வேல்யூவை அங்கே எடுக்கிறது, அதாவது இந்த வேல்யூ அங்கே வந்து ஆட் பண்ணுறதா மீனிங். ஸ்ட்ரிங்கோட நடக்கிறப்ப அது ப்ளஸ் சிம்பிளுக்கு அர்த்தம் என்னென்னா அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆட் ஆகிறது, அவ்வளோதான். 2 ப்ளஸ் ஈக்குவல் 3 அப்படின்னு கொடுத்தாக்கா ஆன்சர் 5. இதுவே A ப்ளஸ் ஈக்குவல் பின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் AB. ஓகேயா? ஸோ ஸ்ட்ரிங் 2ல் ஸ்ட்ரிங் 1 ஆஃப் ஐயோட வேல்யூவை சேவ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் 1க்கு போகும், ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும் 6. ஸோ ஸ்ட்ரிங் 1ஓட 6th வேல்யூவை எடுக்கும். ஸ்ட்ரிங்குங்கும் போது அது வந்து இப்போ இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்குறோம் இல்லையா, இண்டெக்ஸ்குள்ளே தான் ஐ இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ 0லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குங்க. ஸோ ஐயோட வேல்யூ எடுக்கிறீங்க, ஐயோட வேல்யூ என்னன்னாக்கா 6. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து இங்கே STR2ல் அப்பண்ட் ஆகுது. STR2ல் ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எம்டி ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டிஜிட் இங்கே, அங்கேருந்து லாஸ்ட் டிஜிட் இங்கே ஃபஸ்ட் வேல்யூவாக வந்து நிற்க போகுது இப்போ. ஓகே, இப்போ I மைனஸ் ஈக்குவல் 1, அதாவது ஐயோட வேல்யூ ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். I மைனஸ் ஈக்குவல் 1, I 6, 6 மைனஸ் ஈக்குவல் 1னா 5. மறுபடியும் லூப் எக்ஸிக்யூட் பண்ணி மூவ் ஆகும். செக் பண்ணோம் I > 0வா அப்படின்னு. இல்லை, கண்டிஷன் ட்ரூ, அப்போ உள்ளே வரும் STR2 ப்ளஸ் ஈக்குவல் STR1 ஆஃப் I. ஐயோட வேல்யூ இங்கே என்ன 5. ஸோ 5 இங்கே 0லேருந்து 5 டிஜிட்ஸ் முன்னாடி போகும், கேரக்டர்ஸ் முன்னாடி போய் 5th என்ன இருக்கோ அந்த கேரக்டரை கொண்டு வந்து இங்கே இப்போ அப்பண்ட் பண்ணும். ஸோ மறுபடியும் I மைனஸ் ஈக்குவல் 1. இதே மாதிரி அந்த கண்டிஷன் எப்போ வரைக்கும் போகும்னா -1 ஆகிற வரைக்கும் போகணும். ஏன்னா இங்கே > 0ன்னு கொடுத்துருக்கோம். 0 வர வரைக்கும் ரன் ஆகும். 0 வந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எக்ஸிக்யூட் ஆகி அப்பண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் செக் பண்ணும், 0 மைனஸ் ஈக்குவல் 1 அப்படிங்கும்போது -1 அப்படின்னு வேல்யூ போகும். இப்போ செக் பண்ணும் I > 0வா அப்படின்னு. கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ தான் வெளியில் வரும். ஓகேயா? ரிட்டர்ன் STR2. STR2ஓட வேல்யூவை சேவ் பண்ணும். அப்போ தான் சேவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது வரைக்கும் வந்து ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனாகவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேயா? வேர்ட் ஈக்குவல் இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங். இது வந்து சாதாரண ப்ரோக்ராமாக இப்போ இங்கே ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, வேர்ட் ஈக்குவல் இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங். வெறும் என்டர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும் அவுட்புட் ஸ்க்ரீனில். இங்கே பாருங்கள், இன்ட் யூஸ் பண்ணல, வெறும் இன்புட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா வெறுமனே இன்புட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், டிஃபால்ட்டாகவே அது கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சிஸ்டமுக்கும் தெரியும், கம்பைலர் இன்டர்பிரட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்க இன்புட் அப்படிங்கிறத கொடுத்ததுமே அது வந்து டிஃபால்ட்டாக கேரக்டர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு அது தெரிஞ்சிடும். இன்புட் இருக்கிறதால அங்கே என்டர் ஸ்ட்ரிங் பக்கத்தில் கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை வேர்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் த மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் REV ஆஃப் வேர்ட். ஸோ இப்போ REV ஆஃப் வேர்ட் அப்படின்னு இந்த லைனை ரீட் பண்ணதும் ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த REV வேர்டுக்கு பதிலாக இங்கே ஸ்ட்ரிங் 1 யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்டில் என்ன இருந்துச்சோ அது இங்கே ஸ்ட்ரிங் 1ல் வரும். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 எம்டியை டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரிங் 1ஓட வேல்யூ எடுத்து -1 பண்ணி ஐயில் சேவ் பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ப்ரோக்ராம். இதுதான் எக்ஸாம்பிள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 4 5 6 7 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மொத்தமாக 8 லெட்டர்ஸ். அப்போ ஐயோட வேல்யூ என்னென்னா 7. 0லேருந்து 7 வரைக்கும்போது மொத்தம் 8 டிஜிட் 8 கேரக்டர்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகி ஆன்சர் காட்டும். இதுதான் பேலன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.